ஹாய்மா, இன்னைக்கு ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாமா? ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? ஒரு ஈக்குவேஷனுக்கு டிகிரி வந்து 2ஆக இருக்குமாயின் அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்ப 2க்கு மேல இருந்தா அது ஈக்குவேஷன் தான், பட் தே ஆர் நாட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரி, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதுக்கு ரூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், திருப்திப்படுத்த வேண்டும். ஈக்குவல் டு 0 வருதா, இந்த எக்ஸுக்கு பதிலா ஒவ்வொரு வேல்யூவா கொடுக்கணும். 1 கொடுத்து பார்த்தா 0 வருதான்னு பார்க்கணும், 2 கொடுத்து பார்த்தா 0 வருதான்னு பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு வேல்யூவா கொடுத்துக்கிட்டே வரணும். ஏதோ இரண்டு நம்பருக்கு மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலா வேல்யூ கொடுக்கும்போது 0 வந்து விடும். ஏன் சார் ரெண்டுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? சத்தியமா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு டிகிரி 2ஆ இருக்கிறதுனால இதுக்கு ரெண்டு ரூட்ஸ் தான் இருக்கும். அந்த ரூட்ஸை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு 8ஆம் கிளாஸ் சம் தான். ஆனா இந்த சம் தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் +2ல போய் கூட ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இது தெரியாம இருக்கவே கூடாது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாலினாமியலையோ இல்லைன்னா ஒரு ஈக்குவேஷனையோ எப்படி துண்டாக உடைப்பது, அதுதான் ஃபேக்டரைசேஷன். சோ ரூட்ஸ்ங்கிற தலைப்புக்கு கீழே படிக்கும் போது இந்த process of factorization நீங்க என்ன செய்ய போறீங்க? கத்துக்கிட போறீங்க. எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னா, have a plus, ஒரு பிளஸ் எடுத்துக்கிடுங்க. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே போடுங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே போடுங்க. இந்த ரெண்டு இடத்துல நாம 2 நம்பர் போடணும். அந்த 2 நம்பர் போடும்போது சப்போஸ் இதுல 3 இதுல 2 அப்படி கொடுக்குறோம்னா, இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 6 வர வேண்டும். ஆனா அதே மாதிரி இந்த 2 நம்பரை பிளஸ் பண்ணாலோ இல்லைன்னா மைனஸ் பண்ணாலோ -1 வர வேண்டும். அப்படிப்பட்ட 2 நம்பரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி எடுக்கலாம்? இப்போ 3 2 எடுத்தா -6 வருமா? வராது, +6 தான் வரும். சோ இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் போட்டாதான் -6 வரும். சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் போடுறோம்னு வச்சுக்கிடுங்க, 3 2s are -6. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த -1 3 -2 ரெண்டையும் பாருங்க, சிம்பிள் வேற மாதிரி இருக்கு. மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணா என்னதான் வரும்? +1 தான் வரும். ஆனா நமக்கு தேவை -1. சோ என்ன செய்யுங்க, இந்த பக்கம் மைனஸ் போடாம 3க்கு முன்ன மைனஸ் போட்டா என்ன நடக்கும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -6 வந்தாச்சு. அதே போல இது ரெண்டுக்கும் சிம்பிள் வேற மாதிரி இருக்கு. மைனஸ் பண்ணும்போது -1 வந்து விட்டது. சோ இதுதான் சரியான ஜோடி. இந்த ஜோடியை என்ன செய்யுங்க, இந்த -xக்கு பதிலா அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? x² அப்படி போடுங்க. இந்த -xக்கு பதிலா -3x + 2x = 0 அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை விட்டுறக்கூடாது. = 0ன்னு என்ன செய்யுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த -xக்கு பதிலா இந்த 2 நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்ப பாருங்க, இது ரெண்டுக்கும் காமனா யார் இருக்குதா? x இருக்குது. x காமனா அப்புறம் எடுத்தா பாக்கி யார் இருப்பா? x - 3. சிமிலர்லி 2xக்கும் -6க்கும் யாரு காமனா இருப்பா? கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ 6 வந்து உடைங்க, 2 × 3ன்னு உடைச்சுக்கிடுங்க. இப்ப பாருங்க, இந்த 2xக்கும் 2 × 3க்கும் யாரு காமனா இருக்கா? +2 காமனா இருக்கு. காமனா இருந்தா பாக்கி யாரு இருப்பா? x - 3 = 0 வந்து இருக்கும். இப்போ இங்கேயும் x - 3 இங்கேயும் x - 3 ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அந்த x - 3 எடுத்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய x-ஐயும் +2-ஐயும் சேர்த்து போட்டுருங்க. இதுதான் என்னது? ஃபேக்டரைசேஷன். சார் நம்ம ரூட்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோமா சார்? இங்க ஃபேக்டரைசேஷன்ல சார் போயிட்டு இருக்கு. ரூட்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இந்த -3 இருக்குதா, அத +3ஆ மாத்துங்க. இந்த 2 இருக்குதா, இத -2ஆ மாத்துங்க. இந்த 2 ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் யாருதான்? +3 and -2. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் யாரு? 3 and -2. இதுதான் ரூட்ஸ். இதுதான் process of factorization. ஒண்ணு மட்டும் நம்ம செஞ்சோம்னா அந்த process நமக்கு புரியாது. ஒண்ணுக்கு மேற்பட்ட சம்ஸ் செய்யணும். என்னால முடிஞ்சது 2 நான் செய்றேன். இதையும் பாருங்க, x² - 7x + 10 = 0. பிளஸ் போட்டுக்கிடுங்க. 10 எடுத்துக்கலாம், -7 எடுத்துக்கலாம். 2 நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் 2 நம்பர்ஸ் எதெல்லாம் சூஸ் பண்ணலாம்? 5 -2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 10 வரும். ஆனா ரெண்டையும் ஆட் பண்ணா யார் வந்துருவா? +7 வரும். நமக்கு தேவை -7. சோ ரெண்டு பக்கமும் மைனஸ் போடுங்க. இப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. -5 × -2 10, -5 -2 சிம்பிள் ஒண்ணு போல இருக்கு. ஆட் பண்ணா -7. சோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அது அப்படியே அது போடுங்க. x² யாருக்கு பதிலா போடணும்? இந்த -7க்கு பதிலா போடணும். போட்டா -5x - 2x + 10 = 0. இப்போ காமன் எடுங்க, x - 5. ஸோ இது கொஞ்சம் குழப்பம். 5 × 2 மாத்திக்கிட்டுங்க. மாத்தினா -2
x minus 5 equal to 0. ஒரு கண்டிஷன் நல்லா நோட் பண்ணிக்கணும். என்னன்னா இங்க x minus 5 வந்ததுன்னா இங்க x minus 5 வர்ற மாதிரி தான் காமனா எடுக்கணும். வேற எதையும் காமன் எடுத்துட்டு இருக்க கூடாது. புரியுதா? என்ன செய்யுங்க, செக் பண்ணி பாருங்க. x into x, x square, x into minus 5, minus 5x. ஓகே. minus 2 into x, minus 2x, minus 2 into minus 5 plus 10. இப்படி ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் என்ன செஞ்சிடுங்க, நாம இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணது சரிதானான்னு செக் பண்ணிடுங்க. இதுல இதுவும் பொருந்தும். x into x, x square, x into minus 3, minus 3x, 2 into x, 2x, plus 2 into minus 3, minus 6. இந்த மாதிரி காமனா வரணும். ஒரு ஸ்டெப் பின்ன சரியா செஞ்சிருக்குமான்னு செக் பண்ணிடுங்க. ப்ராசஸ் வெரி சிம்பிள் ஆயிடும். இப்போ x minus 5 காமன் and x minus 2 is equal to 0. So இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாது, x square minus 7x plus 10ங்கிற ஈக்குவேஷன் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, x minus 5 into x minus 2 என்ன செஞ்சாச்சு, நாம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் யாரு, -5 இருக்கிறதுனால +5, -2 இருக்கிறதுனால +2, இவங்க தான் யாரு, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ். ஸோ இன்னைக்கு ரூட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஃபேக்டரைசேஷன் மெத்தட பார்த்தாச்சு. இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. Give you a better explanation. See you in the next definition. Thank you.